வணக்கம். இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் 33வது வீடியோ. இந்த வீடியோவில் மனம், இந்த மனத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, மனம் எந்த விதமான 3 சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு வரும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் நாம் வாழ்க்கையில் நடைபெறவிருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது, இது அன்றாட நிகழ்வுகளில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமாக நினச்சிக்கிட்டு யதார்த்தமாக ஏற்றுக்கிடும் பட்சத்தில், அதாவது மனம் பக்குவப்பட்டு, மனம் பக்குவம்னா என்ன அப்படின்னா அனுபவங்களின் வெளிப்பாடாக மனம் இதை யதார்த்தங்களாக ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்டு விட்டால் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. அடுத்ததாக மனிதனுடைய வாழ்க்கையில் விவரிக்க இயலாத சில விஷயங்கள், தீர்க்க இயலாத பிரச்சனைகள், இதற்கு எல்லாமே காரணம் என்னவாக அமையுது? மனம் அப்படிங்கிற ஒன்றாகவே அமையுது. மனம் சரியாக செயல்பட்டு அந்தந்த நேரத்தில் அந்தந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகள் காணப்பட்டால் இந்த மனமானது சஞ்சலத்திற்கு உட்படாது, இந்த மனம் அழுத்தத்திற்கு உட்படாது. இன்றைக்குள்ள வீடியோவில் சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்ன சில உதாரணங்கள்லேருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது உதாரணமாக 2 பசுங்கன்னுக்குட்டி எடுத்துக்குவோம். அது சின்ன பருவத்திலிருந்தே கிடைக்கிற பாலை சாப்பிட்டுக்கிட்டு, ஆங்காங்கே கிடைக்கிற புல்லுகளை மேய்ஞ்சிக்கிட்டு, தனக்குரிய இறையை அந்த பாதுகாப்பவர் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2 பசுங்கன்னுக்குட்டியும் வேறு வேறு நிறம். வளர்ந்து வரும்பொழுது 2க்கும் வேறு வேறு மாதிரியான கொம்பு. இந்த வளர்ச்சியில் பருவமடைந்தவன் 2 மாடுமே சரியான விகிதத்தில் பால் கறக்குது. காலையில் இது 4 லிட்டர்னா அதுவும் 4 லிட்டர் தான் கறக்குது. இது 3 லிட்டர்னா சாயந்தரம் அதுவும் 3 லிட்டர் தான் கறக்குது. சரியான நேரத்தில் சரியான ஒன்று போல் பால் கறவை மாடுகளாகி வளர்ந்து வருது. ஆனால் அது வளர்ந்து வர நேரத்தில் தன்னைத்தானே நான் சிவப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறதில்ல. உனக்கு கொம்பு ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அது கேட்டுக்கிறதில்ல. இது மாதிரியான விலங்குகளுக்கு எதுவும் கிடையாதுங்க. இந்த விலங்குகளுக்கு எங்கேயும் ஒரு சர்ஜரியோ அல்லது இந்த விலங்குகளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம், இதுக்கு பியூட்டி பார்லர் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எதுவும் கிடையாது. இயற்கையை இயற்கையாகவே என்ன செஞ்சுட்டு வருது, வளர்ந்துட்டு வருது. இதை வாங்க போகக்கூடிய ஒரு மாடு வாங்க போகிறாரு, பண்ணை வச்சுருக்கிறவர். அப்படின்னா இந்த 2 மாடுகளை பார்க்குறாரு. இதில் கொம்பு நல்லா இருக்குதே, இதில் கலர் நல்லா இருக்குதே, 2ம் ஒரே விதமான மாடு தான், ஒரே மாதிரி பால் கறக்கக்கூடிய மாடு. இதில் கொம்பு அழகாக இருக்குதா, கொம்பு ஊசியாக இருக்குதா, கலராக இருக்குதா அப்படிங்கிற பகுத்தறிவு கொண்ட நாம் மட்டுமே எல்லா விதத்துலேயும் சிந்தித்து ஒரு நிலைப்பாட்டுக்கு மேலே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாடை வாங்கிட்டு போனோம்னா இந்த ஊரில் இப்பேற்பட்ட ஒரு நல்ல மாடை வச்சுருக்கக்கூடிய ஓனரு அப்படின்னு நம்மளை பெருமையாக சொல்லுவாங்க, நம்மளை அப்படி ஊரில் புகழ்ந்து பேசுவாங்க, இல்லைனா என்ன மாடு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகள், இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் மனிதருக்குள்ள தான் வருது. இந்த பகுத்தறிவு என்னும் ஒரு நிலைப்பாடானது மனதை ரொம்ப அலைபாய வைக்குது. இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இது சரியா, அது சரியா, எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இது ஒரு நிலைப்பாட்டுக்கு மேலே அதிகமாக முற்றும் பொழுது மட்டுமே மனிதன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறான். இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் மிதமிஞ்சிய அளவுக்கு போகும் பொழுது அது மன அழுத்தத்திற்கு உள்ளாகுது. இதை நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா ஊர்க்காரன் ஏதாவது சொல்லிடுவானோ, சொந்தக்காரன் எதுவும் பேசிடுவானோ, இதை ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுவானோ, அப்படி தன்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் திருப்தியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறான். அடுத்ததாக மனதின் செயல்பாடுகள் 2 விதமாக சொல்லப்படுது. அதாவது ஒன்று எமோஷனலாக உணர்வது, இன்னொன்று சிந்திப்பது. இந்த 2 தாக்கங்களுக்கு உட்பட்டு தான் மனம் இருக்கும். சாமியாராக இருந்தாலும் சரி, நடைபாதை சாதாரண ஆசாமியாக இருந்தாலும் அவர்களுடைய மனமானது இந்த 2 செயல்பாட்டுக்குள்ளே தான் வருது. எப்படி அப்படின்னா, ஒன்று எமோஷனலாக உணர்வது, இன்னொன்று சிந்திப்பது. இந்த எமோஷனலாக உணர்வது அப்படின்னா, இது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை காதில் கேட்பதோ அல்லது எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் சங்கடப்படுத்துவதோ அல்லது வேறு ஏதாவது திடீர்னு மகிழ்ச்சிக்குள்ளாவதோ, அந்த மாதிரி நேரங்களில் உணர்ச்சி வயப்பட்டு எமோஷனலாகக்கூடிய ஒரு விதம் ஒன்று. இன்னொன்று சிந்திக்கிறத பற்றி பேசுதுங்க. இந்த சிந்திப்பது என்பது விருப்பப்படுவது,
அசை போடுவது, அதற்கடுத்து கண்டுபிடிப்பது, விசாரிப்பது, இது போன்ற மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிந்தனைக்குட்பட்டு வருதுங்க. இந்த மனதின் செயல்பாடுகளை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் மனதை அடக்கி ஆளலாம். இவ்வளவு தான் இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறத, மனம் என்பது இப்படி தான், மனதை நம்ம கட்டுப்படுத்தணும், மனம் இப்படி தான் செயல்படும், நாம் அதை எவ்வாறு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தை நல்லபடியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மனதின் செயல்பாடுகள் நல்லாவே அமையும். அப்போது நாம் அழுத்தத்திற்கு உள்ளே வரமாட்டோம், மிகப்பெரிய ஆழ்ந்த கஷ்டத்துக்கும் வரமாட்டோம். அடுத்ததாக நம்ம மனம் கண்டிப்பாக ஒரு 3 விதமான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு செயல்படும். அந்த 3 விதமான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு செயல்படும் பொழுது மட்டுமே நாம் மனதை கட்டுப்படுத்தி ஆள வேண்டிய ஒரு நிலைப்பாடும் உருவாகும். அந்த 3 விதமான சூழ்நிலை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதான சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பது, அதில் ஆழ்ந்த அக்கறை கொள்வது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நாம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம். வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிடுறோம், ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னையை தொந்தரவு பண்ணாதீங்க, கதவை பூட்டிடுங்க, காலிங் பெல்லை எடுத்து ஆஃப் பண்ணிடுங்க, டெலிஃபோன் ரிங் பண்ணுறதை குறைச்சிருங்க, நீங்கள் அதிகமாக சத்தம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு கதவை பூட்டி உள்ளே போய் உட்கார்றோங்க. நாம் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ தான் நமக்கு எல்லா ஞாபகமுமே வரும். எப்படி அப்படின்னா, நம்ம நாளைக்கு காலையில் மாமியார் ஊர்லேருந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷனில் 7 மணிக்கு நம்ம போய் பிக்கப் பண்ணணும். அடுத்ததாக நம்ம அலுவலகத்தில் நாளைக்கு முக்கிய குறிப்புகள், ரகசிய ரிப்போர்ட்டெல்லாம் தயார் பண்ண வேண்டியது இருக்குது, அதனுடைய நிலைப்பாடு பற்றி யோசனை வரும். அதற்கடுத்து சாயந்தரம் மிக்சி ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தோம், அவன் வந்து வாங்கிட்டு போக சொல்லியிருந்தான், அதை வாங்கிட்டு வரணும். இது மாதிரியான சிந்தனைகள் மனசில் ஓடும், அலை பாயும். அப்படியே நாம் போனது எதுக்கு? தியானம் பண்ணுறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் ஆழ்வதற்கு, ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் நாம் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதற்காக அந்த ரூம்குள்ளே போனோம். மனம் விட்டதா? யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து சாத்தியமில்லாத ஒன்றாக போய் மீண்டும் அதிலிருந்து வெளில வந்துடுறான். ஆனால் இந்த முதல் சூழ்நிலைன்னு சொன்னோம்ல, ஏதோ ஒன்றை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த முதல் சூழ்நிலையில் நாம் மனதை கட்டுப்படுத்தி நாம் ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிஸ் வழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்ம கற்றுக்கணும். இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சரி அதில் தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட சிந்தனைக்கு வர முடியல, மனசு ரொம்ப கலக்கமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நாம் கண் அயர்ந்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கணும்னு நினச்சி கொஞ்ச நேரம் சாயிரும். சாஞ்சு கண்ணை மூடி இருக்கும் பொழுது என்ன ஓட்டங்கள்லாம் எப்படி போகுது அப்படின்னா, நாம் பழங்காலத்தில் எப்படி இருந்தோம் அதை பற்றி அசை போடுறோம், நடப்பு நிகழ்வுகளில் என்ன மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்குது, அடுத்து நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய போகிறோம், வருங்கால நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இந்த ஆழ்ந்த சிந்தனை எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாதுன்னு தான் நாம் கண்ணயர்ந்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா பழைய நினைவுகளும் நடப்பு நிகழ்வுகளும் வருங்கால எதிர்பார்ப்புகளையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். எண்ணம் முழுக்க 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 அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த இரண்டாவது சூழ்நிலையிலையும் நாம் மனதை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதற்கும் நாம் நம்மளுக்கு பிடிச்ச நாட்டமான ஒரு செயல்களில் ஈடுபடுவது மட்டுமே மிகச்சிறந்த பயிற்சியாகும். அடுத்தது கடைசியாக மனிதனுக்கு அமையக்கூடிய மூன்றாவது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் மனம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் மிக கடுமையான நிலைப்பாட்டில் சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம், அல்லது ஒருத்தரால் காயப்பட்டிருப்போம், அல்லது ஒரு சம்பவங்களால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருப்போம். அந்த நிகழ்வு மட்டும் மனசுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சி மூன்றாம் ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மட்டும் மனசில் வரவே கூடாதுப்பா, இது இருந்துச்சுன்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறது ஒரு மூன்றாம் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை முழுக்க முழுக்க நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது போயிடுது. இதுக்கு தான் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சாதுவிட்ட மந்திர உபதேசம் கேட்டு ஒரு சீடன் போகிறேன், எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு மந்திரம் ஜபிக்க வைக்க
மந்திரங்கள் சொல்லி ஜெபிக்க சொன்னீங்கன்னா அதன் வழியாக எனக்கு மனசு சாந்தி அடைய வாய்ப்பு இருக்குது, மனம் சஞ்சலத்திலேருந்து விடுபடும்னு நினைக்கிறேன், எனக்கு மந்திர உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சீடன் அந்த சாதுவிட்ட வந்து கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா யோசிச்சையா, அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணுமேப்பா, நீ அப்போ போய் 2 நாள் கழிச்சு வா அப்படிங்கிறாரு. இந்த சீடன் 2 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த குருவை வந்து சந்திக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, மந்திரங்கள் உபதேசிக்கிறாரு. இந்த மந்திரங்களை எல்லாம் வீட்டில் தினசரி ஒரு அரை மணி நேரம் நீ ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக உன்னுடைய மனதில் குரங்கு ஞாபகம் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவன் வீட்டுக்கு போகிறான், மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்காக உட்கார்றான். மனம் அலைவாயிறதை கண்ட்ரோல் பண்ணி ஒருமுகப்படுத்தணுங்கிறதுக்காக மந்திரம் சொல்லப்படுது. சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து அவனுக்கு எல்லா விதமான குரங்குகளும் தான் பார்த்த வகை வகையான குரங்குகள் எல்லாமே அவனுடைய மனதுக்கு காட்சியளிக்குது. ஆக இதன் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் எது மனதிற்குள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதிலேயே ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளாயிடுறோம். ஆதலால் இந்த 3ஆம் நிலையும் நாம் மனசை ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆதலால் இந்த நிலையும் நம்ம சமாளிக்கணும். ஆக மனிதன் ஒன்று எதை பற்றியாவது ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது, அது ஒரு சூழ்நிலை. இன்னொன்று எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம், மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு சூழ்நிலை. 3ஆவது சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மட்டுமே எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடான சூழ்நிலை. இந்த 3 சூழ்நிலைகளையும் நாம் கட்டுக்கோப்பாக வழி நடத்துறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்குது. இதில் வாழ்க்கையின் யதார்த்தங்களாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை லிமிட் பண்ணி அதை ஒதுக்கி விட்டுட்டு நாம் வாழ்க்கை பிரயாணத்தை சரியான முறையில் அதை மறந்துட்டு செலுத்துவோமே ஆனால் மட்டுமே இந்த 3 விதமான சூழ்நிலையிலிருந்து வெளிப்பட்டு மன சஞ்சலங்களுக்கு ஆட்படாமல் இருக்கலாம். ஆக மனிதன் இந்த 3 விதமான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு வரும்பொழுது மனதை கட்டுப்படுத்தி நம்ம நிதானமாக இருக்கணும். அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுகதுக்கங்கள், லாப நட்டங்கள், நல்லது கெட்டது, இன்ப துன்பங்கள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் அம்சமாக எடுத்துக்கொண்டு இது யதார்த்தமான ஒன்றே அப்படிங்கிறத மனதில் இருத்தி எந்த ஒன்றுக்காகவும் மனதை போட்டு குழப்பிக்கிறாமல் மனதிற்குள் போராட்டங்களை நிகழ்த்தி கொள்ளாமல் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மனம் முக்கால்வாசி அமைதி பெறும். குழப்பங்களிலிருந்து வெளிவந்துடலாம், மன போராட்டங்களிலிருந்து வெளிவந்துடலாம், மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்துடலாம். நாம் ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடலாம். இதுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். கடைசியாக ஒரு உன்னதமான சம்பவம் இந்த தலைப்பின் ரீதியாக. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு சுகர். மருத்துவர் சொல்கிறாரு, வாரத்தில் 2-3 நாட்கள் நீங்கள் பாவக்காய் சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இப்போ ஒருத்தவங்களுக்காக எப்படி பாவக்காய் செய்கிறது, இருந்தாலும் செய்கிறாங்க. அந்த நண்பருக்கு பாவக்காய் பிடிக்காது, சூழ்நிலை காரணமாக பாவக்காய் சாப்பிட்றாரு. சரி, நம்ம என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு போன உறவினர் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போகும்போது இவருக்கு என்னமோ பாவக்காய் பிடிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு செஞ்சு வச்சிட்றாங்க. அங்கேயும் சாப்பிட்றாரு. இதுவே ஒரு காலகட்டத்தில் அவருன்னா பாவக்காய் பிடிக்கும், அவருக்கு பாவக்காய் தாங்க ரொம்ப பிடிக்கும், அந்த கோட்பாட்டின் கீழ் அவர் வந்துடுறாரு. ஆக இந்த பிடிக்காத ஒன்று கூட, நாம் மனதிற்கு பிடிக்காத ஒன்று கூட அதை சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மனதுக்கு பிடித்த ஒன்றாக ஆகிவிடும். ஆக மனதுக்கு பிடித்ததும் பிடிக்காததும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நாமளே தான் பிரித்து வச்சுருக்கிறோம். அது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நமக்கு எந்த போராட்டங்களுமே கிடையாதுங்க. இந்த வீடியோவிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் அளிக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள், முதலில் பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.